என்னோட வாழ்நாள்ல மறக்க முடியாத தெய்வத்துல இவரும் ஒருத்தவர். என்னோட வாழ்க்கை ஃபுல்லா இவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். அதை எப்படி சால்வ் பண்றது, என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியாது. ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், இல்ல ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம். எனக்கும் அந்த மாரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. நான் ரொம்பவே மனம் உடைஞ்சு, மனம் உருகி அவர்கிட்ட போய், "அப்பா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு" சொல்லிட்டு நான் வேண்டினேன். அதை எனக்கு அவர் குடுத்தாரு. ஏன்னா அது ஒரு உண்மையான விஷயம். நான் உண்மையா மனம் உருகி அழுது அவர்கிட்ட வேண்டின விஷயம். யாருக்கும் கெட்டது நினைக்கல நம்ம. எனக்கு இதை நீங்க குடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஃபுல்லா சரணடைஞ்சுட்டேன். ஸோ அதை எனக்கு குடுத்ததுனால என்னால லைஃப்ல இவர மறக்கவே முடியாது. நான் வாழ்நாள் ஃபுல்லா நன்றிக்கடன் பட்டிருக்கேன்னு சொன்னதுக்கும் அதுதான் ரீசன். இங்கே வந்தா என்ன விதமான பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப நலன், குழந்தை பெறு, உடல் நலம், விவசாய வளம், தொழில் முன்னேற்றம், மன அமைதி, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். சில பேர் வந்து வேண்டிக்கிட்டு அது நடந்துருச்சு அப்படின்னா மண் குதிரை வாங்கி இந்த கோயிலில் வைப்பாங்க. இந்த கோயில் விழுப்புரம் மாவட்டம் காக்குப்பம்ன்ற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. காக்குப்பம் ஐயனார் கோயில் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு 200 வருஷம் பழமையான ஒரு கோயில். இவரை காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்க கிராம மக்களையும் விவசாய நிலங்களையும் கால்நடைகளையும் தீய சக்திக்கிட்டேருந்து காத்து அருள் புரியறதுக்கு இவரை காவல் தெய்வமாகவும் வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், இல்லை இந்த விழுப்புரம் மாவட்டத்தையே சுற்றி இருக்க மக்களுக்கும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா காக்குப்பம் ஐயனார் கோயில்னால் தெரியும். யாராச்சும் புதுசாக ஒரு வண்டி வாங்குறாங்க, இல்லை வீடு வாங்குறாங்க, இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இதுவே புதுசாக வாகனங்கள் வாங்குறாங்க, லாரியாக இருக்கட்டும், ஜீப்பாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எந்த ஒரு வாகனம் வாங்கினாலுமே சரி சாவியை வச்சு அந்த வண்டிக்கு பூஜை பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவாங்க எங்கே இருந்தாலும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன காரணம்னே தெரியாமல் உடல் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களும் இங்கே வந்து இந்த கோயிலில் வேண்டிட்டு போவாங்க. சில பேருக்கு வந்து செய்வன பிரச்சனைலாம் இருக்கும். அவங்களும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு வேண்டிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், அடிக்கடி சண்டை வரும், என்ன காரணம்னே தெரியாது, நிம்மதியே இல்லாமல் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னா இவர்கிட்ட போயிட்டு நம்ம மனசு உருகி வேண்டிட்டு நம்ம வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது செய்வார். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஃபேமிலி ப்ராப்ளம்னு கிடையாது. நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட வேண்டி அது உண்மையாக இருக்குது, யாருக்கும் அது கெடுதல் கிடையாது அப்படின்னா அவர் கண்டிப்பாக நமக்கு வந்து நடத்தி கொடுப்பாரு. இது சில பேர் ப்ரமோஷன் வீடியோலாம் பேசுவீங்க, பட் அது அப்படி கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்கு, அவர்கிட்ட போய் மனசு உருகி வேண்டி அது நமக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா அது ஒரு உண்மையான விஷயம் சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது கொடுத்தாங்கன்னும்போது அது மற்றவங்களுக்கும் நடக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். புது வண்டியை தான் பூஜை பண்ணணுன்னுலாம் கிடையாது. நீங்கள் வாரம் வாரம் போய் வண்டி சாவியை கொடுத்து கூட பூஜை பண்ணி வாங்கிட்டு வரலாம். நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் அர்ச்சனைலாம் கொடுக்குறோம் அப்படின்னா சாவியும் கொடுப்போம். எலுமிச்சம்பழம் நாங்கள் கொடுத்துட்டு அந்த எலுமிச்சம்பழம் பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அதை வீட்டில் வைக்கிறதுனால ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். கோயிலில் உங்களுக்கு கயிறு கட்டியே விடுவாங்க. சிகப்பு கயிறு இருக்குது, கருப்பு கயிறு இருக்குது. நாங்கள் கண்திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக கருப்பு கயிறு பார்த்திங்கன்னா காலில் கட்டிப்போம் வீட்டில் இருக்க எல்லாருமே. பழைய கயிறு அவங்களே கட் பண்ணி தூர போட்டுட்டு புதுசாக நமக்கு கயிறு கட்டி விடுவாங்க. இல்லை வீட்டில் இருக்கவங்க வர முடியலன்னா நீங்கள் அவங்களுக்கும் கயிறு வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எலுமிச்சம்பழம் கொடுத்தோம் அப்படின்னா அதை சுற்றி கீழே போடுவாங்க. அதை நம்ம காலால் மிதிச்சுட்டு திரும்பி பார்க்காம போவோம். நிறைய பேருக்கு கண்திருஷ்டி மூலியமாக கூட உடல் நலம் பாதிப்புகள் வரலாம். அந்த மாதிரி இருக்கவங்க இங்கே வந்து கயிறு கட்டிட்டு நீங்கள் சுற்றி போட்டுட்டு போனீங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும்.
நீங்க விழுப்புரம் வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போங்க. பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இல்ல. அத தாண்டி நம்ம மனசுக்கு எப்பவும் நிம்மதியா இருக்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு நீங்க போலாம். அதுக்கு நான் 100% கேரண்டி தருவேன். ஆனா, நம்மளோட வேண்டுதல் வந்து ரொம்பவே உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு போகாதீங்க. அதுக்கான கோயில் இது கிடையாது. எங்களோட இந்த ஐயனார் கோயில் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாரி நெறைய வீடியோஸ் உங்கள வந்து சேரும். Thank you for watching. See you tomorrow.